ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மார்ச் 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைரக்ட் ஃப்ரீ கிளாஸ் நம்ம வந்துட்டு கோயம்புத்தூரில் அலைஸ் ப்ளூ மற்றும் ஆப்ஷன் டிக்கெட் சேனல் இணைந்து வழங்குகிறோம். டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு விலை முக்கியமில்லை, வித்தியாசம்தான் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு வந்துட்டு வகுப்பு, அதாவது சிந்தட்டிக் ஃபியூச்சரோட கோடிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஓகே, மார்ச் 28ஆம் தேதி நம்மளுடைய பெய்டு ட்ரைனிங் செஷன் வந்து துவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு சலுகையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் வந்துட்டு அது தனி ஒரு வகுப்பாகவே இருந்தது. அந்த வகுப்பை இதனுடன் இணைத்து நம்ம கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவங்களுக்கு இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் உருவாக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு சரிவு. இந்த கடுமையான சரிவுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் நீங்கள் பார்த்ததுமே இன்னைக்கு இறங்குறக்கு என்ன வாய்ப்பு இல்லை ஏறுறக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்தோட தலைப்பாட்டவே நீங்கள் வந்து ரெண்டு பக்கம் நீங்களே இருந்து ஒரு ஹிண்ட் எடுத்தால் மட்டும்தான் இங்கே வந்துட்டு நீங்கள் பங்கு சந்தையில் ஜெயிக்க முடியும். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு வாரத்தோட திங்கக்கிழமையோட ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த திங்கக்கிழமை அப்படிங்கிறதோட மார்க்கெட்டோட மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் தான் நமக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டில் இந்த வாரத்தோட ஜோனாக நம்ம பார்த்தது. அப்போ இதற்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நேற்று சொன்னோம் ஒரு வாரத்தோட ரேஞ்சு நமக்கு 300 பாயிண்ட், ஆனால் இங்கே ஒரு 600 பாயிண்ட் ஆயாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் நடந்ததுக்கப்புறம் சற்று மட்டும் மேலே போயிட்டு மார்க்கெட் அப்படியே இறங்கிட்டே இருந்தாங்க. அப்போ இதற்கு என்னெல்லாம் வாய்ப்பு, என்னெல்லாம் ஹிண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்ததை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு என்னெல்லாம் வாய்ப்பாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பதிவு பண்ணுறோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே இந்தியா விக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10% இப்போது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 21 இருக்காங்க. 11% இன்னைக்கு அப். இது ஒரு விஷயம். அடுத்தது மார்னிங்லேயே நமக்கு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ பார்த்துருப்பீங்க கால் ஆப்ஷனுடைய விலை இறங்கிறது. இப்போ ₹1 இறங்குறான்னா புட் ஆப்ஷன் வந்துட்டு ஏறுனது ஜாஸ்தி. இதைத்தான் நம்ம வந்து விலை முக்கியம் இல்லை, வித்தியாசம் தான் முக்கியம். அடுத்தது காமா எஃபெக்ட்டுக்கு இதை பற்றி பேசியிருப்போம். அந்த வீடியோஸ் வந்துட்டு உங்கள் இதில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஆன்லைன் வெபினார் கொடுத்தது அது அப்படியே நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ மார்க்கெட் இறங்கணும் அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய விலை இறங்கும், புட் ஆப்ஷனுடைய விலை ஏறும். ஆனால் கால் ஆப்ஷனுடைய விலை இறங்காமல் புட் ஆப்ஷனுடைய விலை மட்டும் ஏறி போகலாம். அப்போ இது ஏறி போகலாங்க போது இதில் ஒரு பிரச்சனைன்னா டெல்டா வேல்யூ அப்படியே கிடைச்சிடும். அப்போ இவங்க இறங்காமல் இவங்க ஏறுறாங்க அப்படின்னா இவங்க ஃபியூச்சர் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் இது ஜோன். அப்போ கால் ஆப்ஷனுடைய விலை இறங்காமல் புட் ஆப்ஷன் விலை ஏற்றுறாங்க அப்படின்னா டெல்டா வேல்யூ அப்படியே கிடைக்கும். அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய டெல்டா வேல்யூவை இவங்க புட் ஆப்ஷன் தக்க வச்சா அதனுடைய தாக்கம் வேற. சப்போஸ் அது ஃபெயிலியராக மாறிச்சுன்னா அது புட் செல்லர் டாமினேட் பண்ணி அவங்களுக்கு ஆப்போசிட் ட்ரெண்டாக கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக நேற்று உங்களுக்கு முன்னாடியே தான் நம்ம வந்துட்டு இதை பதிவு பண்ணியிருந்தோம். காமன் ஏரியா 24,300 to 24,400 நேற்று பதிவு பண்ணியிருந்தோம். அதை தான் காமன் ஏரியாவாக இங்கே வரைஞ்சிருக்கு. மார்க்கெட் இதற்கு மேல் இதற்கு கீழ் இருக்கிறதா ட்ரெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. இதில் ப்ராபபிலிட்டிஸ் மாறலாம், மாறாதுனால சொல்கிறக்கு இல்லை. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேக நேரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த காமன் ஏரியாவுக்கு கீழே மட்டும்தான் இருந்திருக்காங்க. அது போக நேற்று வந்துட்டு 24,200 கால் புட் வந்து நமக்கு ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதோ 24,350. அப்போ அந்த ஸ்ட்ராடல் இருந்ததற்கு இன்னைக்கு ஓப்பன் லோ, ஓப்பன் ஹை அந்த மாதிரி கொடுக்கும்போது மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் 24,200. அதை பாட் அவுட் ஆனதுமே, அதாவது மார்க்கெட் அதை வந்து பிரேக் அவுட் ஆனதுமே உங்களுக்கு
மார்க்கெட் 24.100ல சஸ்டெயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க மார்க்கெட் வந்து திருப்பி ஹோல்ட் ஆயிருக்காங்கன்னா புட்டோட எஸ்டர்டே ஹை 450 ஓப்பன் ஹை. அப்போ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடங்கள்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அடுத்தது மீட்டிங் பாயிண்ட். இதை வந்துட்டு 259 டு 313. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 259க்கு கீழே தான் லோ வச்சிருக்காங்க. புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 313 நம்ம போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 313க்கு மேலே ட்ரேடு நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே வரவே இல்லை. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிஸா நீங்க பில்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, காலுடைய எஸ்டர்டே ஹை தான் 313. அப்போ அந்த 313க்கு மேல புட் ஆப்ஷன் ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய டுடே லோ எஸ்டர்டே லோனா 259, டுடே லோவும் அதே நியர்பை தான் நமக்கு இருந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த 50 பாயிண்ட் தான். இந்த 50 பாயிண்ட் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. நேற்றே இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோம், இந்த காமன் ஏரியாவுக்கு மேலே யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இம்பேக்டட் ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்ணுறவங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நிகழ்ந்தது. அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்போ அமையுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ மார்க்கெட் மேல் நோக்கி போயிருக்கும் போது என்னென்ன இம்பேக்டட் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 24,350ல் ஏடிஎம் மீட் பாயிண்ட் என்ன இருந்திருக்காங்க பார்த்தா கால் ஆப்ஷன் 253, புட் ஆப்ஷன் வந்து 255. அப்போ 254 மீட் பாயிண்ட் இருந்திருக்காங்க. அதுவே மார்க்கெட்டோட லோ பாருங்க, புட் ஆப்ஷன் 290, கால் ஆப்ஷன் வந்துட்டு 300 லோ. அப்போ 295. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு மீட்டிங் பாயிண்ட் வந்து மிட்டில் பார்த்தீங்கன்னா 310 முட்டையுமே போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ 295ல் இப்போ மார்க்கெட் முடிவில் 295 இருக்கிறாங்க. அப்போ 40 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்தியா விக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏடி மீட்டிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,200 டச் பண்ணுற வரை தான் நமக்கு 265 மீட்டிங் இருந்தாங்க. நான் அதை போட்டு காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏன் 24,200 பார்க்குறோன்னா நேற்று ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருந்த ஸ்ட்ரைக். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்குற விஷயங்களை ஒரு பை செல் பண்ணாமல் மார்க்கெட்டோட மொமெண்டம் கேட்சப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 24,200 கால் புட் மீட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இந்த 265 தான். அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு மீட்டிங் பாயிண்ட்டாக பார்க்கலாம். 24,150 போடுறேன், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. 24,100 போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களோட மீட்டிங் பாயிண்ட் 283. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கா? இதே 24,000 கால் புட்ட பாருங்க. 24,000 கிட்டத்தட்ட 300 ரூபாயில மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப எக்ஸ்பெரியில நமக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட் 0 ஆகணும். ஆனா இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். $305 மீட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் மார்க்கெட் இறங்க இறங்க இந்தியா விக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி ஏடி மீட்டிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு என்ன மொமெண்டம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் நேற்று லோவை கட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்தது, அப்போ இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்க்கெட் நேற்று லோவை கட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஈஸியாக என்னென்ன இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் எப்போ நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ 24,350 ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆடட் ப்ரீமியம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 582 ரூபா புட் ஆப்ஷனு. நேற்று பார்த்தீங்கன்னா 265 நமக்கு எவ்வளோ 530.
இப்போ 582 ரூபாய் என்னவா இருக்கு? புட்டோட ரேட்டா மட்டும் இருக்கு. அப்போ நாளை தினம் 24,350 புட் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அப்படின்னா 530 ரூபாய்க்கு மேல இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே வரணும். இவங்க இருக்கிற வர யார் யாருன்னா புட் செல்லர் பயத்தில் இருப்பாங்க, கால் செல்லர் ப்ராஃபிட்ல இருப்பாங்க, அதே மாதிரி கால் பிளஸ் புட் செல்லர் நமக்கு லாஸ்ல இருப்பாங்க. இந்த ரெண்டுமே இது இம்பேக்டடா இருக்க போகுது. அப்ப கால் செல்லர் மட்டும் தான். ஆனா கால் செல்லருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஃபிட் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 23,900 அப்படின்னு போடுறேன். இதுல 296, 292. அப்ப பாத்தீங்கன்னா 294 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ஏடி மீட்டிங் பாயிண்டா வருது. அப்ப இந்த ஜோனை நம்ம இங்க போட்டுடலாம். 23,900 டேட்டாவை நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இதோட காமன் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டோம் நம்ம. ஏன்னா நமக்கு 23,900 காலோட ஹை அண்டு புட்டோட லோ அந்த கான்செப்ட்ல நம்ம பார்ப்போம். மன்னிக்கணும் திருத்து. நமக்கு புட்டோட ஹை மார்க்கெட் இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா புட்டு வந்து ஹை கிரியேட் பண்ணணும், கால் வந்து லோ கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலோட லோ 272, புட்டோட ஹை 313, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தா 40 புள்ளிகள். அப்போ இதனால நம்ம என்ன பண்ணுறோம், +40 -40 அப்படின்னு வச்சுட்டு நமக்கு 23,860 to 940. ஸோ நாளைக்கு இந்த ஜோன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரணும். அப்போ 900 புட்டோட லோ பார்த்தீங்கன்னா 108. அப்போ அந்த 108 பாயிண்ட்ஸை நம்ம 900 இருந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 792 வரணும். அப்போ அந்த 792 23,792 இது வந்து புட்டோட லோவை. அதே மாதிரி காலோட லோவை நம்ம இது பண்ணும்போது 272 வராங்க. அப்போ 23,900 + 272 அப்போ 24,192 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டாச்சு. அடுத்து மார்க்கெட் 23,900 இருக்காங்க, அதை போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது புட்டோட ஹை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 313 ரூபாய். அப்போ 23,900 - 300 அப்போ 23,600 வரும். ஓகே. அடுத்தது ரெண்டு பேர்த்தோட மீட்டிங் பாயிண்ட் 300 அப்படிங்கிறனால ஸோ அதே தான் 23,600 தான் நமக்கு புட் செல்லர் அண்டு கால் செல்லர் பேனிக் பிளேஸ் ஆகும் இருக்க போகிறாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24,200. ஸோ மார்க்கெட் வந்துட்டு 23,600 to 24,200க்குள்ள என்ன இம்பேக்டட் ஆகுறாங்க, காமன் ஏரியா 23,860 to 940 இதுக்குள்ள என்னென்ன இம்பேக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது நாளை தினம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அடுத்தது அட்டவணை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அட்டவணை பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டில் 24,000 புட், 24,200 கால், 300 கால், 24,000 கால் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 24,000 நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இதோட ஆவரேஜ் பார்த்தா 24,100 கொடுத்துருக்குறாங்க. இப்போ மார்க்கெட் நாளைக்கு ஏதாச்சும் மிஸ் அவுட் ஆகுது, நாளைக்கு ஏதாச்சும் ஓப்பன் லோ அந்த மாதிரி பேஸ்டு ஏதாச்சும் கிடச்சிதுன்னா மார்க்கெட் 24,100 மட்டும் ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமையும். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, அப்போ நெகட்டிவ் ஓப்பன் ஆர் கேப் டவுன் ஓப்பன், கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கும்போது மார்க்கெட்டோட இன்றைய லோ வந்து பக்கத்தில் தான் இருக்கறனால வந்துட்டு அது கீழேனால கேப் டவுன் ஓப்பன் தான். அந்த கேப் டவுன் ஓப்பன் நடந்ததுக்கு அப்புறம் கம்பல்சரி மார்க்கெட் வந்துட்டு காமன் ஏரியாவை கிராஸ் பண்ணக்கூடாது. காமன் ஏரியாவை கிராஸ் பண்ணல அப்படின்னா மீண்டும் இறக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக போயிடும். நாளைக்கு சென்செக்ஸோட க்ளோசிங் இருக்கிறதுனால சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்து
இந்தியா விக்ஸ் வந்துட்டு உடனே மைனஸ் ஆகுறாங்க அப்படின்னா இது ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போயிடுவாங்க, மார்க்கெட் உள்ள போயிடுவாங்க. அப்போ ஏடி மீட்டிங் பாயிண்ட் உடனே கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் இண்டெக்ஸ் எந்த சைடு இருக்கோ அந்த சைடுக்குண்டான மொமெண்டமை கேட்சப் பண்ண பார்ப்பாங்க. அதனால மார்க்கெட் வந்துட்டு சப்போஸ் ஓப்பன் லோ, ஓப்பனுக்கும் லோவுக்கு டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்ததுன்னா மார்க்கெட் ரீடெஸ்ட் வந்துட்டு 24,100 மட்டும் வரக்கு உண்டான வாய்ப்பாக இருக்குது. நாளைக்கு அட்டவணை எப்படி அமையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 24,000 அப்படின்னு கொடுத்ததுனால இந்த புட் ஆப்ஷன் கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இந்த ஹைக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதையும் உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போ கடைசி நேரத்தில் க்ளோஸ் ஆகும்போது கூட நிறைய பேர் வந்துட்டு ஹோல்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க புட் ஆப்ஷன்ஸ். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த மாதிரி கடைசி நேரத்தில் இம்பேக்ட் ஆகும்போது முடிஞ்ச அளவு ஹோல்டிங் எடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு ஃப்ளாட் ஓப்பன் கிடைச்சா அதுலேயே டிகே ஆகிடும். அப்போ அது டிகேலேயே உங்களுக்கு லாசஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போ மார்க்கெட்டோட மொமெண்டமை நீங்கள் எப்படி கேட்ச் பண்ணணுங்கிறது இப்போதைக்கு நீங்கள் டெலிவரி எடுக்காமல் நீங்கள் வந்துட்டு அன்றன்றைய நாளோட லாஸ் ஆர் ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஹோல்டிங் எடுக்கிறத சப்போஸ் நல்ல கேப் டவுன் ஆகட்டும், 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் கேப் டவுன் ஆகட்டும், ஐயோ எடுக்காம விட்டுட்டுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவு ஹோல்டிங் எடுக்கிறத தவிர்த்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ளாயர் வாலிட்டி நமக்கு 22, இந்த 25 நமக்கு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. காலை விட புட் சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ இது என்ன ஆகும்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி அந்த ஓப்பனுக்கு கீழேயே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் இருக்க வேண்டிய கட்டாயம், இந்த ரெண்டுமே ஏற்பட்டால் மார்க்கெட் இறங்குறக்கு ஒரு வாய்ப்பாக போயிடும். சப்போஸ் இதில் ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் மார்க்கெட் வால்டைல் பண்ணிடுவாங்க, இதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். மார்க்கெட்டில் இப்போதைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக எதுவுமே பில்ட் ஆகலை. அதனால் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஆக்டிவில் இருக்காங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன மாதிரி ஓப்பன் அப்படிங்கிறது கிடைக்குது, அதே மாதிரி என்ன மாதிரி இம்பேக்ட் எல்லாம் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னெல்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படிங்கிறது ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.